டே 29ங்க. பேக் டு ரொட்டீன். அப்படியே கம்ப்ளீட்டாக நார்மலாக வந்தாச்சு. நம்ம ஈவினிங் வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. 2 வாரத்துக்கு அப்புறமா நானே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யோசித்து ரொட்டீன் லைஃப்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு நார்மல் லைஃப் வந்தாச்சு. இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு நான் எப்போயும் ரெகுலராக பண்ணுற எல்லா எக்ஸசைஸுமே பண்ணேன். ரெகுலராக வந்துட்டு 3 இது தான் மெயினாக பண்ணுவேன். ஒன்று வந்துட்டு சைக்கிளிங்கு, இன்னொன்று நின்றுட்டே சைக்கிளிங் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெட்மில்ல நடக்கிறது. இது 3 தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இது 3 எனக்கு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா வெயிட் லிஃப்ட் அந்த மாதிரிலாம் போவேன். ஸோ அது 3 பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்டீம் எடுக்கணும். ஸோ இட்லி வந்து காலையிலே ஊற்றி வச்சது இருந்துச்சு. அதை வந்துட்டு இட்லி உப்புமா பண்ணிடலான்ட்டு ஊற்றி வச்சிட்டேன். ஸோ அவனுக்கு ஸ்டீம் எடுத்து முடிச்சுட்டு என் மூஞ்சி அவன் மூஞ்சி ரெண்டையும் பாருங்கள் எப்படி வேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இட்லி உப்புமா செய்ய ரெடி பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செம்ம பசியில் இருக்கிறதுனால செஞ்ச உடனே சூடாக கடன்னு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா இட்லி உப்புமாவில் தான் ஓடிச்சு.